மத்திய மாவட்டம் இளைஞர் பாசறை செயலாளராக இருக்கேன். இன்றைக்கி வந்து மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு. கலந்தாய்வு கூட்டங்கிறது பொறுப்பாளரோட கலந்து பேசி முடிவு பண்ணுறது தான் கலந்தாய்வு கூட்டம். அடுத்த கட்சி எப்படி கொண்டு போகணும், யார் யார் பொறுப்பாளர்கள் என்ன ஏதுங்கிறத பேசி கொண்டு போகிறது தான் கலந்தாய்வு கூட்டம். அப்படி ஒரு கூட்டமாக தான் இருக்கும்னு நினச்சி நாங்கள் வந்தோம். நானும் 8 வருஷமாக இருக்கேன் அந்த கட்சியில், ஒரு 7 வருஷமாக பொறுப்புலையும் இருக்கேன். நம்ம எவ்வளோ உழைச்சிருக்கோங்கிறது கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நமக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்களுக்குமே தெரியும். அப்போது நம்ம இன்றைக்கி வந்து அண்ணன் பேசுகிறாரு, பேசி முடிக்க வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கோம். பேசி முடித்த பிறகு நம்ம அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்காக எந்திக்கும். அண்ணே அப்படின்னு சொல்லி எந்திரிச்ச உடனே அவர் இருடா நீ யாரா, உனக்கு கட்சிக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறாரு. இதில் நான் தான் சீஃப் ஏஜென்ட்டு, இந்த அக்காவுக்கு வேட்பாளருக்கு நான் தான் சீஃப் ஏஜென்ட்டு. அவங்க கூட இந்த தேர்தலில் 5-6 தொகுதியும் சுற்றிருக்கேன். எல்லா தொகுதியிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இவங்க மேலே சாதி ரீதியாக பிரித்து விடுதாங்க, சண்டை இழுத்து விடுதாங்க அப்படி இப்படின்றப்ப நான் ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்து பேசி நமக்காக இந்த ஒரு நாள் செய்யுங்க, தேர்தல் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த 87,000 ஓட்டே வாங்கியிருக்கோம். இல்லைனா இது கூட கிடச்சிருக்காது. அப்போ அன்னைக்கெலாம் நான் சாதியவாதியாக தெரில, அதுக்கப்புறம் நான் சாதியவாதி ஆகிட்டேன். இவங்க வந்து அவ்வளோ திணிச்சிருக்காங்க அண்ணன்ட்ட. அவர் ஒரு தலைவர், யார் என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் ஒரு விஷயத்த கேட்கணும், நம்மகிட்ட கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம், என்னங்கிறத கேட்டிருக்கலாம். 200 பேர் உட்காந்துருக்காங்க, 200 பேர் முன்னாலே என்னைய சொல்லுதார் அவர், ஏய் உனக்கும் கட்சிக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, யாரா நீ வெளியே போடா நீ அப்படிங்கிற. அப்போ நான் சொல்லுதேன், ஏன்னா அப்படிங்க நீ சாதி ரீதியாக கூட்டம் வச்சுட்டு இருக்க அப்படின்னாரு. ஏன்னா அதை பற்றி தான் பேசணும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுதேன் நான் அவர்கிட்ட. அப்போ அவ்வளோ பேர் முன்னாடியுமே மறுபடியும் சொல்லுதாரு, நீ இருக்கன்னா இரா, இது ஏன் கட்சிரா, இருக்கன்னா இல்லை வெளியே போடா அப்படிங்கிறாரு. நான் அதெல்லாம் இதுக்கு மேலே நமக்கும் தன்மானம் இருக்கலாம். அண்ணாச்சி நான் வெளியே போகிறேன் அண்ணாச்சி அப்படின்ட்டு வெளியே கிளம்பி வந்துட்டேன். நான் வெளியே வந்தோன்னே தான் நம்ம அண்ணன் அவர் முதல்ல நான் மட்டும் தான் வரேன். நான் மட்டும் தான் முதல்ல வெளில வரேன். வந்ததுக்கப்புறம் அண்ணன் கேட்டிருக்காப்புல. அண்ணன் கேட்கும்போது அண்ணனையும் ஆர்ச்சா பேசுறாரு. இதில் வேற சாட்டை திருமணம் அடிக்க வந்திருக்கான். அது எனக்கு முதல்ல தெரியல. அவன் அடிக்க வந்திருக்கான். அவன் அடிக்கிறதுக்கு அவன் கை நிட்டதுக்கு இதில் என்ன இருக்கு, அவனும் எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு, இப்போ நான் மாவட்ட பொறுப்பாளர், அவன் மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர், அவ்வளோதான். அவன் அடிக்க வரான். இப்போ இவன் கேட்டிருக்காப்புல, என்ன கேட்கான், என்ன சாதி ரீதியான்னு சொல்லிடலாம், எல்லாத்தையும் கேட்டியலாம் நீங்கள், அவன் அப்படி ஆள் கிடையாதுன்னு சொல்லி பேசுதாப்புல. பேசும்போது அவர் சில தேவையில்ல எங்கள் அண்ணன் போஸ்க்குன்னு வார்த்தை விடுவார், அப்படி பேசுறாரு. அப்போ இவன் சொல்லுதான், நம்ம அண்ணன் சொல்லியிருக்காப்புல, சாட்டை துறைமுருகன் நேற்று மேடையில் ஏய் நான் கொண்டை மரம் வர்றா அப்படின்னு அவனே பேசுதான். அப்போ அவர் அதை பேசுறாருல, நீங்கள் அதை அனுமதிக்கிங்களானே. இப்போ இவன் என்ன செஞ்சுட்டான் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அவன் அப்படி தான்டா பேசுவாங்கிற அவர். இப்போ அதுக்கு பிறகு நம்ம அங்கேருந்து என்ன செய்ய, அவன் அப்படி தான் பேசுவான். நாங்கள் அப்படி பேசலனாலுமே நாங்கள் அப்படி தான் சொல்றது மட்டும் கேளுனாங்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இந்த கட்சியில் இருந்துருக்கோம், வந்து மாட்டோம்ல நாங்கள். எது என் பேர் பார்வின், மத்திய மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர். இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர். நான் வெளியே வந்திருக்கேன். அந்தோனி விஜய் அவர் வந்து நாங்குநேரி தொகுதி செயலாளர். அப்புறம் இவர் அண்ணன் பேர் வந்து ராதாபுரம் இணை செயலாளர் சந்திரமோகன், அவர் வந்து தொகுதி ராதாபுரம் தொகுதியோட இணை செயலாளர் கேட்கணும்னா இணை செயலாளர் அவர். அப்புறம் செட்ரிக் சார்லஸ்ன்னு சொல்லி அவர் வந்து அம்பாசமுத்திரம் தொகுதி செயலாளர். இது போக நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க. நமக்கு எதுக்கு இது, நம்ம வெளியே வந்துட்டோம்லப்பா அப்படியே போயிடுவோம்ப்பா அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதுவரை எங்கிட்ட செல்போனை வாங்கி வச்சே கிடையாது. என்னமோ உள்ளே போகும்போது அப்படியே செக் பண்ணி மாதிரி ஒரு செல்போன் இருக்கக்கூடாது, தகவல் எதுவுமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கனை கொடுத்து செல்போனை ஃபுல்லாக பிடிங்கி வச்சுட்டாங்க. பிடிங்கி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்க வேண்டியது. சரி குடியேற்ற போனார், அதில் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம், அப்படியே டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த சாப்பாடு டைம் வந்துட்டா எல்லாம் பசியில் அப்படியே கிளம்பி போயிடுவான். இவங்க நிறைய வந்து ஒரு அஜெண்டாவோட தான் வந்திருக்காங்க, ஐடியாவோட. இப்படி பண்ணால் இப்படி இருக்கும் இவங்க வந்து. ஏன்னா இங்கே இருக்கிற எதிர்ப்பு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த எதிர்ப்பை சமாளிக்க என்ன செய்யணும், ஒருத்தருக்கு பசியை உண்டாக்கணும், அடுத்தால் வெளியே தகவல் கொடுக்காம இருக்கிறதுக்கு செல்போனை பிடிங்கி வைக்கணும். இந்த 2 வேலையும் பார்த்தாங்க. நாங்களும் ஆனால் பொறுமையாக இருந்தோம். ஏன்னா 8 வருஷம் 10 வருஷம் உழைப்பு வீணாக போகுது. அதனால நாங்கள் பொறுமையாக இருந்தோம். பசி எடுத்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நாங்கள் பேசிட்டு தான் போகணுன்னு இருந்தோம். ஆனால் நாங்கள் பேசுறதுக்கே வாய் எடுக்கலை. உனக்காக தான் பேசிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிறாப்புல. அப்போ உனக்காக தான் பேசிட்டு இருந்தேன்னா அவங்க ஏற்கனவே அது ஒரு திட்டம் போட்டு தான் வந்திருக்காங்க. இதுவரை கிடையவே கிடையாது. எத்தனை செல்போன் ஒரு கூட்டத்தில் கூட பிடுங்கின கிடையாது. இன்னைக்கு செல்போனை பிடுங்கும் போதே நான் முதல் கேட்டேன், நாங்கள் வேணா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம், இது சைலண்ட்ல போட்டுட்டோம். இல்லை செல்போனே உள்ள கொண்டு போகக்கூடாது, டோக்கன் கொடுத்து மறைச்சு வாங்கிட்டு வெளியே வந்தோம் எல்லாத்தையுமே. இது வந்து மேலே பொறுத்தவரை அவன் சாட்டை துறைமுருகன், அவன் மேலே கட்சி நடத்துறான். திருநெல்வேலியை பொறுத்தவரை தாசில்தார் கட்சி நடத்துறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து கட்சி நடத்துறாங்க. சீமான் கட்சியில் இருக்கிறாரே இல்லையான்னு எனக்கு சந்தேகம். அரசகுமார்